நவீன மருத்துவ முறையில் நாம் எடுத்துக்கொள்ளும் அனைத்து மருந்துகளுமே நமக்கு பக்க விளைவுகளை ஏற்படுத்துகின்றது. ஆனால் நம் பாரம்பரிய முறைப்படியான அனைத்து மூலிகைகளுமே நமக்கு பக்க விளைவுகளை ஏற்படுத்தாது என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் காட்டு புதினா அப்படின்னு சொல்லக்கூடிய புதினா வகையைச் சேர்ந்த ஒரு புதர் செடி வகை தாவரம் சொல்லலாம். ரொம்ப அழகான ஊதா நிறமான பூக்களை கொண்டு வளரக்கூடிய ஒரு தாவரம். எப்படி துளசி செடியுடைய அருகில் சென்றாலே நமக்கு நல்ல சுகந்தமான ஒரு வாடை ஏற்படுமோ, அதே போல் இந்த காட்டு புதினா செடிக்கு அருகில் செல்லும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான சுகந்த ஒரு வாடை ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம். காட்டு புதினாவை நேரடியாக உணவுக்கு பயன்படுத்துகின்ற வழக்கம் அப்படிங்கிறது அதிகமாக நம்ம பார்க்க முடிவதில்லை. ஆனால் மருந்துக்காக பயன்படுத்துவது அப்படிங்கிறது மிக அதிக எண்ணிக்கையில் நம்மால் பார்க்க முடிகிறது. பாரம்பரிய மருத்துவத்தில், குறிப்பாக சித்த மருத்துவத்தில் இந்த பாதரசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரசபந்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணியாக இருக்கக்கூடிய அந்த பாதரசத்தை கட்டியாக்கக்கூடிய சில வகையான வேலைகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி வேலைகளை செய்வதற்கும், பாதரசம் சம்பந்தப்பட்ட மருந்துகளாக அதை மாற்றும்போது சுத்திகள் செய்வதற்கும் இந்த காட்டு புதினாவுடைய சாறை அதிகமாக பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் இருப்பதை நம்ம பார்க்குறோம். காட்டு புதினாவை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா மனநோய்க்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் குறிப்பிட்ட வகையான மனநோய்க்கு உட்பட்டவர்களாகத்தான் இருக்கிறோம். நம்ம சமூகத்தில் உடலில் ஏற்படுகின்ற வியாதிகளுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது மனதில் ஏற்படுகின்ற வியாதிகளுக்கு கொடுக்கப்படுவது இல்லை. ஒரு குழந்தை ரொம்ப துருன்னு ஒரே இடத்துல இல்லாமல் சுற்றி வருது, எந்த விஷயத்துலையும் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருக்குது, படிக்கலை அப்படின்னா அது அந்த குழந்தையுடைய பிடிவாதம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே தவிர அந்த குழந்தைக்கு மனநோய் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்வது கிடையாது. அதே போல் ஒரு 16-17 வயசு இருக்கக்கூடிய ஒரு பையன் அதிகமாக பள்ளிக்கு செல்லாமல், கல்லூரிக்கு செல்லாமல், நண்பர்களுடன் சேர்ந்து ஊர் சுற்றுவது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹேபிட் இருந்ததுன்னா அதுவும் அந்த குழந்தைக்கு சேர்க்கை சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை குத்தப்படுகிறதே தவிர அந்த குழந்தைக்கு மனநோய் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதில்ல. அதே போல் திருமணத்திற்கு பிறகு கணவன் மனைவிக்கு நிறைய சண்டைகள், சச்சரவுகள் ஏற்படும் போது யாரோ ஒருவருடைய அந்த எண்ணங்கள், மற்ற விஷயங்கள் எதிர்மறையாக போகும்போது அது கணவன் மனைவிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சண்டையாகத்தான் பார்க்கப்படுதே தவிர அது ஒரு கணவனுக்கு இருக்கக்கூடிய பேரனாய்ட் டிஸார்டரோ அல்லது மனைவிக்கு இருக்கக்கூடிய ஒரு சிசோஃப்ரெனியாவாக இருக்கின்றதோ யாருமே பார்க்கறதில்ல. சரி, எந்த வகையான மனநோயாக இருந்தாலும் அந்த மனநோய்க்கு ஏற்படுகின்ற முக்கியமான குறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா மன அழுத்தம் ஒன்று, இரவில் தூக்கம் இல்லாமல் இருப்பது ஒன்று, சாப்பிடக்கூட உணர்ச்சி இல்லாமல், ஒரு 10 நாள் ஆயிருக்கும், பசிக்கும், சாப்பிட்ணுன்னு தோணாது, அப்படியே இருப்பாங்க, அந்த மாதிரி எண்ணங்கள் இருப்பது, ஒரே அறைக்குள்ளே உட்கார்ந்துருப்பது, அவங்க அந்த ரூமை விட்டு எக்காரணத்தை கொண்டு வெளியில் வரவே மாட்டாங்க, அந்த ரூம்குள்ளேயே தான் உட்காந்துருப்பாங்க. அந்த அந்த அவங்களோட ஒரு என்விரான்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். ஒரே பெட்ஷீட்டு, ஒரே தலையணி, இந்த பக்கம் ஒரு கம்ப்யூட்டர் வச்சுப்பாங்க, இந்த பக்கம் அவங்க குடிக்கிறதுக்கு தண்ணிகள்லாம் வச்சுப்பாங்க, வேறு எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கவங்க யாராவது ஒருத்தர் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு மனநோய் இருக்குன்னு அர்த்தம். அவங்களுக்கு உடனடியான மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா அந்த காட்டு புதினாவுக்கு இயற்கையாகவே பார்த்திங்கன்னா மனசை சாந்தப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கு பாரம்பரிய மருத்துவ நூல்களில் நிறைய நம்ம படிக்கும்போது தெரிஞ்சுக்கிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா அந்த காலங்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த காட்டு புதினாவுடைய பூக்களை எடுத்து அரைத்து நெத்தியில் ஒரு விபூதி வைக்கிற மாதிரி வச்சுட்டு படுத்தாங்கன்னா உடனே தூக்கம் வரதை பார்க்க முடியும். குழந்தைகள் இரவில் தூக்கம் இல்லாமல் ரொம்ப ஆட்டம் ஆடுறது இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அந்த குழந்தைகள் படுக்கின்ற தலையணைக்கு கீழே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த புதினாவுடைய, காட்டு புதினாவுடைய பூக்களை வச்சுருவாங்க. அந்த வாசனைக்கே பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகள் தன்னை மறந்து தூங்குவதை நம்ம பார்க்கலாம். அதே போல் அர்க்கப்பிரகாசம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. ராவணன் சொல்லிட்டு நம்ம ராமாயணத்தில் வரக்கூடிய ராவணன் மிகப்பெரிய ஒரு ஆயுர்வேத மருத்துவர். அவர் எழுதின புத்தகம் பார்த்திங்கன்னா அர்க்கப்பிரகாசம் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் குறிப்பாகவே பார்த்திங்கன்னா இன்றைக்கு அனஸ்தீஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய மயக்க மருந்து தயாரிக்கக்கூடிய விதங்கள், நிறைய விதங்களை பற்றி அவர் குறிப்புகள் சொல்லியிருக்காரு. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த காட்டு புதினாவுடைய பூக்களை இட்டு கொதிக்க வைத்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆவியை
நுகரும் போது மயக்கம் ஏற்படுவதாகவும் அதன் பிறகு அறுவை சிகிச்சை செய்ய முடியும் அப்படிங்கிற குறிப்புகள்லாம் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இயற்கையான முறையிலேயே தூக்கம் வரைவதற்கும் மனதில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை குறைப்பதற்கும் இந்த காட்டு புதினா ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா உயர் இரத்த அழுத்தம், ஹை பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலாக இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்குது. இந்த ஹை பிளட் ப்ரெஷர் ஏறும்போது பார்த்திங்கன்னா யாருமே இன்றைக்கு துரதிர்ஷ்டவசமாக யாருமே உடம்பை வருத்துகின்ற அளவுக்கு பிரச்சனை ஏற்படும் போது தான் ஒரு ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் பார்க்குறாங்க. ஒரு வருடத்திற்கு ஒரு முறை தேவையான மருத்துவ பரிசோதனைகள் செய்து கொள்வது கிடையாது. என்னதான் அவங்க ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் ஒரு ஃபஸ்ட் எய்ட் சென்டர் இருக்குன்னா அங்கே போய் ஒரு வாரத்திற்கு ஒரு முறையாவது அவங்க ரத்த அழுத்தத்தை பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு அக்கறை யாருக்குமே இல்லை. இதனால் என்ன ஆகுது? உயர் ரத்த அழுத்தத்துடைய அளவு அதிகரிக்கிறது. உயர் ரத்த அழுத்தத்துடைய அளவு அதிகரித்து கடைசியில் சிறுநீரக செயல் குறைபாடு நோயின்னு சொல்லக்கூடிய கிட்னி ஃபெயிலியரை அது மாறிவிடுகிறது. அப்போ அந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகும்போது பார்த்திங்கன்னா அதற்கு இன்றைக்கு டயாலிசிஸ் சம்மந்தப்பட்ட சிகிச்சைகளை தான் நம்ம நாட வேண்டியிருக்கு. ஆனால் இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆரம்பிக்கும்போது, அதாவது அந்த கிரியாட்டினின் அளவு 1.5 1.8 அந்த அளவுக்கு ஆரம்பிக்கும்போது இந்த காட்டு புதினாவிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தோம்னா அந்த கிட்னி ஃபங்க்ஷன் சம்பந்தப்பட்ட காரணிகள் உடலில் சீராகிறத பார்க்கலாம். வேகமாக கிட்னி முழுவதும் பழுதடையாமல் உடனே டயாலிசிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆளாகாமல் அதற்கு முன்னால் அந்த கிட்னி ஃபங்க்ஷன்ஸை எவ்வளவு நாள் காப்பாற்ற முடியுமோ அவ்வளவு நாள் காப்பாற்றுவதற்கு இந்த காட்டு புதினாவிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த கஷாயம் ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத பார்க்கலாம். எனவே நேயர்களே, மனநோய்கள், தூக்கமின்மை, அமைதியின்மை, ஆங்ஸைட்டி டிஸார்டர், பேரனாய்ட் டிஸார்டர், சிசோஃப்ரீனியா, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் மற்றும் உயர் இரத்த அழுத்தத்தினால் ஏற்படக்கூடிய சிறுநீரக செயல் குறைபாடு நோய்க்கு இந்த காட்டு புதினா ஒரு மிகச்சிறந்த மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி கொண்டு வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நாள்தோறும் சமூகத்தில் நடக்கும் பலவிதமான பிரச்சனைகளையும் அதற்குண்டான தீர்வுகளையும் நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். இன்று எந்த சமூக பிரச்சனைக்கான தீர்வினை வழங்க வருகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடையிலேவான நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரம் நடந்து முடிந்த சர்வதேச ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளிப் பதக்கத்தையும் ஒரு வெண்கலப் பதக்கத்தையும் பெற்று பதக்கப்பட்டியலில் இடம் பிடித்தது. பிவி சிந்து அவர் இங்கே பேட்மிண்டனில் நமக்கு வெள்ளிப் பதக்கத்தை பெற்றுத்தந்தார். அதே போல் குத்துச்சண்டையில் மற்றொரு பதக்கம் நமக்கு கிட்டிய ஒரு அரிய காட்சியையும் நாம் பார்த்தோம். சாஷி மாலிக் என்கிற அந்த பெண் ஒரு வெண்கலப் பதக்கத்தை வென்று கொடுத்தார். இந்தியர்கள் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும் அதை ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு வெற்றியாக ஒரு மன எழுச்சியுடன் கொண்டாடிய ஒரு அரிய காட்சியை நாம் கண்டோம். விளையாட்டுத்துறையில் நாம் தொடர்ந்து முன்னேறி செல்வோம் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் அந்த 2 பதக்கங்களும் நமக்கு கொடுத்தன. அந்த வகையில் அந்த 2 வீராங்கனைகளும் இன்றைக்கு ஒரு தேசிய அளவில் புகழ்பெற்றவர்களாக, ஒரு தேசிய அளவில் கொண்டாடப்படக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பரிசுகளும் பல்வேறு விதமான ஒரு ஆதரவும் குவிந்து கொண்டிருக்கின்றன. அவர்கள் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஒரு கனவை நோக்கி அவர்கள் சென்று அவர்கள் எந்த கனவுகளுக்காக உழைத்தார்களோ அந்த கனவிற்கு மிக அருகில் அவர்கள் இன்றைக்கு வந்துவிட்ட உணர்வை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த கொண்டாட்டங்களுக்கு நடுவே நாம் கேள்விப்படக்கூடிய வேறு சில செய்திகள் நம்மை மனமுடைய செய்வதாக இருக்கிறது. இந்திய விளையாட்டு என்பது உண்மையிலேயே எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஏன் நம்மால் சர்வதேச போட்டிகளில் தொடர்ந்து பெரிய அளவிற்கு வெற்றிகளை பெற முடியவில்லை என்கிற ஆதங்கத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய துயரங்கள் என்பது கடுமையானவை என்பதைத்தான் அந்த செய்திகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. முக்கியமாக ஓபி ஜெய்சா என்கிற ஒரு பெண், அதாவது பெண்கள் பிரிவில் மாரத்தான் பிரிவில் ஒலிம்பிக்கில் பங்கு பெற்றவர். அவர் தான் கடக்க வேண்டிய தூரத்தை ஒரு 2 மணி நேரம் 47 நிமிடங்களில் கடந்து அவர் அந்த தரவரிசையில் 89வது இடத்தில் அவர் வந்து சேர்ந்தார். அப்பொழுது அவர் சொன்ன கதைகள் என்பது யாரையும் மனமுடைய செய்யக்கூடிய கதைகளாக இருந்தன.
அதாவது அப்படி அவர் ஓடி வருகிற போது மிக நீண்ட மாரத்தான் என்பது மிக நீண்ட தூரம் ஓடக்கூடிய ஒரு பந்தயம். ஓடி வருகிற போது அவர்களுக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் கொடுப்பதற்காக ஆங்காங்கே தண்ணீர் வைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்கிற ஒரு வழக்கம் இருக்கிறது. ஒலிம்பிக் கமிட்டியினுடைய விதிமுறைகளின்படி 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு தான் ஒரு முறை தான் தண்ணீர் பாட்டில்கள் இருக்கும். ஆனால் அந்தந்த நாடுகளைச் சேர்ந்த அந்த விளையாட்டு அதிகாரிகள் ஒவ்வொரு 2 கிலோமீட்டர் தொலைவிற்கும் அவர்கள் தங்கள் நாட்டைச் சேர்ந்த அந்த வீரர்களுக்காக ஒரு சிறிய தண்ணீர் ஸ்டால்களை அமைத்து அங்கே தண்ணீர் பாட்டில்களை வைத்திருப்பார்கள். ஓடி வரக்கூடிய வீரர்கள் அதில் தண்ணீர் குடித்துவிட்டே ஓடிக்கொண்டிருப்பார்கள். அப்படித்தான் பல நாட்டு வீராங்கனைகள் அங்கு ஓடி வந்து கொண்டிருந்த அந்த சமயத்தில் ஓபி ஜெய்சா அவர் ஓடி வந்தபோது தாகத்தால் அவர் தவித்தபோது இந்தியர்களுடைய ஸ்டால்கள், அதாவது இந்தியாவின் தரப்பில் வைக்கப்பட்டிருந்த எந்த ஸ்டாலிலும் தண்ணீர் பாட்டில்களே இல்லை. ஓடி ஒரு இடத்தில் அவர் களைத்து மயங்கி விழுந்து விடுகிறார். அதற்கு பிறகு அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறார்கள். அங்கு அவருக்கு உடனடியாக சிகிச்சை கிடைக்கவில்லை. அவருடைய பயிற்சியாளர் மருத்துவர்களுடன் சண்டையிடுகிறார். அவர்களை தள்ளிக்கொண்டு உள்ளே வருகிறார். ஓபி ஜெய்சா இறந்து விடுவார் என்று கூட அவருடைய பயிற்சியாளர் அஞ்சுகிறார். அந்த அளவிற்கு ஒரு துயரமான ஒரு சூழல். அதற்கு பிறகு அவர் அங்கிருந்து அவருக்கு குளுக்கோஸ் கொடுக்கப்பட்டு ஜெய்சா அங்கிருந்து உயிர் காப்பாற்றப்பட்டு அவர் நினைவு மீண்டதும் அதிகாரிகளிடம் போய் ஏன் தண்ணீர் பாட்டில்கள் வைக்கவில்லை என்று கேட்டால் அதற்கு அதிகாரிகளிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. நன்றாக யோசித்து பாருங்கள். நம்முடைய நாட்டிற்காக போராடிய பல வீராங்கனைகள் எல்லாம் பிஸ்னஸ் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பிரிவில் போக முடியாமல் எக்கனாமிக் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய வசதி குறைவான இருக்கைகள் கொண்ட விமானங்களில் அவர்கள் அழைத்து செல்லப்பட்ட போது அதே விமானத்தில் அவர்களுடன் சென்ற அதிகாரிகள் பிஸ்னஸ் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய வசதியான இருக்கைகளை கொண்ட அந்த பகுதியில் அமர்ந்து பயணம் செய்து செல்கிறார்கள். எதற்காக அதிகாரிகள் அங்கு செல்கிறார்கள்? வீரர்களுடைய நலன்களை பாதுகாப்பதற்காக, வீரர்களை கவனித்துக் கொள்வதற்காக அங்கு செல்கிறார்கள். ஆனால் என்ன நடந்தது? அங்கு நம்முடைய வீரர்களுக்கு தண்ணீர் கொடுப்பதற்கு கூட அவர்களால் ஒரு ஏற்பாட்டை செய்ய முடியவில்லை என்று சொன்னால் அரசு பணத்தில் எதற்காக இத்தனை அதிகாரிகள் அங்கு செல்கிறார்கள் என்கிற ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. நியாயமாக ஒரு அரசு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருந்தால் அந்த அதிகாரிகள் மீது ஒரு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். அவர்கள் தங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றவில்லை என்றால் அதற்காக அவர்களை தண்டித்திருக்க வேண்டும். ஆனால் இந்த நாட்டிலிருந்து ஒரு மிகப்பெரிய பந்தயத்திற்கு செல்லக்கூடிய வீரர்களுக்கு அவருடைய பந்தயத்தின் போது செய்யக்கூடிய சிறு உதவிகள், இந்த மருத்துவ உதவிகளாக இருக்கலாம், உணவு போன்ற விஷயங்கள், தண்ணீர் போன்ற விஷயங்களுக்கு கூட அவர்கள் ஒழுங்கு செய்யவில்லை என்றால் அவர்கள் எவ்வாறு மனமுடைந்து போவார்கள் என்பதை நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நண்பர்களே. இப்படித்தான் நம்முடைய வீரர்களை நாம் நடத்தப் போகிறோம். இந்த செய்தி வந்தபோதே வேறொரு செய்தியும் வந்தது. அதாவது ஒரு விளையாட்டு வீராங்கனை இந்தியாவில் அவர் தன்னுடைய விடுதியில் தங்கியிருந்த வீராங்கனை தனக்கு போதுமான ஒரு உதவிகள் கிடைக்கவில்லை என்பதற்காக பிரதமருக்கு கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அப்படி அந்த ஒரு காட்சியை நாம் இங்கு நினைத்து பார்க்கிற போது நமக்கு ஒருவர் வெற்றி பெறுகிற போது அல்லது ஒரு வீரர்கள் தங்களுடைய சொந்த முயற்சியால் போராடி ஒரு தங்கப்பதக்கத்தையோ வெள்ளிப்பதக்கத்தையோ வெண்கலப்பதக்கத்தையோ ஒரு சர்வதேச போட்டியில் நாம் அவர் பெறுகிற போது நாம் அவர்களுக்கு பரிசுகளை கொடுக்கிறோம், பணத்தை கொடுக்கிறோம், வீட்டுமனை கொடுக்கிறோம், பெரிய அங்கீகாரங்களை கொடுக்கிறோம். இது உண்மையிலேயே ஒரு விளையாட்டை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறதா என்று யோசித்து பார்த்தால் நம்முடைய பொறுப்புகளை இப்படி செய்வதன் மூலமாக நாம் செய்ய வேண்டிய மற்ற விஷயங்களிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்கிறோம் என்பதுதான் உண்மை. இந்த நாட்டில் ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான விளையாட்டு வீரர்கள் தங்களுக்கு ஒரு பயிற்சிக்காக அல்லது தங்களுக்கான ஒரு ஆதரவிற்காக, தங்களுக்கான ஒரு பொருளாதார ரீதியான உதவிகளுக்காக தத்தளிக்கிறார்கள். இதற்கு முன்னால் பல சர்வதேச போட்டிகளில் மிகப்பெரிய அளவிற்கு வெற்றிகளை பெற்றவர்கள் கூட பின்னால் காணாமல் போயிருக்கிறார்கள். அவர்களுக்கு போதுமான பொருளாதார உதவிகளோ அல்லது பயிற்சிகளோ இல்லாமல் எத்தனையோ இளம் வீரர்கள் நம்முடைய கிராமப்புற பகுதியைச் சேர்ந்தவர்கள் அல்லது தமிழ்நாட்டினுடைய அல்லது இந்தியாவினுடைய உட்புறங்களில் வரக்கூடியவர்கள் அவர்கள் ஒரு உள்ளூர் அளவில் மிகச்சிறந்த சாதனைகளை செய்தும் கூட அடுத்த கட்டத்திற்கு வர முடியாமல் போகிறது. அப்படியே அதையும் மீறி வந்தால் கூட அவர்கள் நடத்தப்படுகிற விதம் என்பது நாம் எதற்காக இந்த விளையாட்டிற்குள் வந்தோம் என்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறது. குற்றாலீஸ்வரன் என்கிற ஒரு நீச்சல் வீரர் இருந்தார். அவரை கிட்டத்தட்ட அவர் ஒரு மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் செய்தார். திடீரென ஒரு நாள் அவர் இந்த நாட்டை விட்டு வெளியேறி மிக இளம் வயதில் சாதனை செய்த அந்த இளைஞர் இப்பொழுது அமெரிக்காவில் ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். நாம் குற்றாலீஸ்வரர்களை இழக்கிறோம். இதுதான் உண்மை. பல சாதனையாளர்களை நாம் இழக்கிறோம். அப்படி நாம் அதை இழக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வீரர்களை எப்படி பாதுகாக்க வேண்டும், எப்படி பயிற்சி அளிக்க வேண்டும், அவர்களுடைய மன உறுதி குலையாமல் அவர்களை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்பது மிகவும் முக்கியம்.
பிவி சிந்துவிற்கு நீங்கள் கோடி கோடியாக பணம் கொடுப்பது என்பது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் பிவி ஜெய்ஷா போன்ற ஒரு வீராங்கனைக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கொடுப்பது மிகவும் முக்கியம். ஆனால் நீங்கள் அதை செய்யாமல் இதை மட்டும் செய்வதன் மூலமாக இந்த அரசினுடைய அல்லது இந்த நம்முடைய விளையாட்டுக் கொள்கைகளினுடைய தோல்வி என்பது அம்பலமாகிறது. நம்முடைய அதிகாரிகளினுடைய ஒரு அடிப்படையான ஒரு விளையாட்டுணர்வற்ற அல்லது நேர்மை உணர்ச்சியற்ற தன்மை வெளிப்படுகிறது. ஆகவே விளையாட்டுகளை அடிமட்டத்திலிருந்து நாம் மேம்படுத்தினால் மட்டும்தான் இந்தியா எதிர்காலத்தில் பதக்கங்களை வெல்லும், இந்த நாடு தலைநிமிர்ந்து நிற்கும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த வழிகாட்டுதலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் உளவியல் ஆலோசகர் கிறிஸ்டினா. ஒரு உளவியல் ஆலோசகரா இன்னைக்கு உளவியல் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசான வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பெரிய தாக்கம் இருக்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு குற்றங்கள் கூட ரொம்ப அதிகரிச்சிருக்கிறதுக்கான காரணம் உளவியல் ரீதியான பிரச்சனைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆலோசகரா இவங்களோட பார்வையிலிருந்து இவங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். ஒரு உளவியல் ஆலோசகராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் முதல்ல வரவேற்கிறோம் மேடம். உளவியல் அப்படின்ற ஒரு வார்த்தை ரொம்ப காமனாக இன்றைக்கி எல்லார் இடத்துலையும் பேசக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனை இது உளவியல் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறத பார்க்குறோம். உண்மையிலேயே உளவியல் இந்த துறை அப்படிங்கிறது என்ன? இது இது டீல் பண்ணுற விஷயங்கள் இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை இந்த சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கு. நிறைய குற்றங்கள் அதுவும் சிறுவர்கள் ஜுனைல் இதெல்லாம் அதிகரிச்சிருக்கு, குற்றங்கள் அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறத பார்க்குறோம். அதுக்கு எல்லாரும் சொல்கிற விஷயங்கள் என்ன, அவருக்கு உளவியல் ரீதியான பாதிப்புகள் இருக்கு, அதனால தான் அதோட வெளிப்பாடு தான் இந்த குற்றங்கள் அப்படின்னு சொல்றதை பார்க்குறோம். ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதும் ஒரு உளவியல் ரீதியான ஒரு வார்த்தையை தான் நம்ம பேசணும். அந்த வார்த்தை இன்னைக்கு சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயதானவங்களுக்கும் ஒரு காலகட்டத்தில் வேரி ஆகுது. ஆனால் ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு லைஃபே இல்லைன்னு சொல்றதை நம்ம பார்க்குறோம். உண்மையிலேயே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் என்ன, அதெல்லாம் ஏன் ஏற்படுது, ஒரு சமூகத்தில் நடக்கிற ஒரு பாதிப்பு ஒரு தனி மனிதனை எப்படி அஃபெக்ட் பண்ணுது, ஒரு தனி மனிதனோட ஒரு செயல் ஒரு சமூகத்தை எப்படி பாதிப்பு உள்ளாக்குது, இதுலேருந்து மாறணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இப்படி நிறைய விஷயங்கள் உங்ககிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்க பிரியப்படுறோம் மேடம். உளவியல் துறை அப்படின்னா இந்த துறை பற்றி சொல்லுங்கள். உளவியல் ரீதியான பிரச்சனைகள்னு நம்ம நிறைய பேசும்போது இந்த சைக்காலஜி இந்த டேர்ம் பற்றி சொல்லுங்கள் மேடம். உளவியல் அப்படின்றது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ எல்லா இடத்துலையும் ரொம்ப காமன் ஆயிடுச்சு. சைக்காலஜி இஸ் நத்திங் பட் ஸ்டடி ஆஃப் பிஹேவியர், சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் பிஹேவியர். அந்த காலத்துலேயும் இது இருந்துச்சு, ஆனால் இந்த பேரில் இல்லை. அந்த காலத்து முனிவர்கள் இருந்த காலம் பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துலையும் ஒரு ரீசன் இருந்துச்சு, ஒரு காரணம் இருந்துச்சு. ஒன்று இப்படி செய்ய சொன்னாங்கன்னா நாங்கள் அப்படியே செய்வோம். அந்த மாதிரி அந்த ஜென்ரேஷன் வளர்ந்தாங்க. அதனால் அதை டிஃபைன் பண்ணி சொல்லணும்னு அவசியம் ஏற்படலை. இப்போ போக போக நம்ம எல்லாமே சயின்டிஃபிக்காக ரீசன் இருக்கா, சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தே கேம் அவுட் வித் தீஸ் திங்ஸ். அதாவது சைக்கலாஜிக்கலாக இது இப்படி பண்ணால் இப்படி நடக்கும், இப்படி நினச்சின்னா நீ நெகட்டிவாகவே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உன் செயல்கள் தானாகவே நெகட்டிவாக மாறும், ஒரு நெகட்டிவான செயலுக்கு நீ போவ அப்படின்றது அவங்க சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தனால தான் இது கொஞ்சம் ஃபெமிலியர் ஆனதே சைக்காலஜி அப்படின்றது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ஏஜ் குரூப்லேயுமே தெர் இஸ் அ ப்ராப்ளம். ஒரு 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 எல்கேஜி போகிற குழந்தைய பார்த்துட்டு நம்ம எல்கேஜி தானே படிக்குது, இதுக்கு என்ன பெருசாக இருக்க போகுது அப்படின்னா அந்த குழந்தைக்கு அந்த வயசில் அது பெரிய விஷயம். ஒரு பேக்கை தூக்கிட்டு போகிறதோ இல்லை ஒரு உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதுறதோ, ஒரு கிளாஸில் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் அடக்கி பிடிச்சி உட்காரதே அதுக்கு பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் நம்ம ஸ்டேஜ்லேருந்து பார்க்கும்போது குழந்தை தானே, இதுக்கு என்ன ஜாலியாக இருக்குது, ஜாலியாக விளையாடுதுன்னு. ஆனால் அவங்களுக்கு அந்த ஸ்டேஜில் அது ஒரு பெரிய விஷயம். இதே வயசானவங்க பார்த்தீங்கன்னா என்ன இதுக்கே நீ இப்படி பண்ணுறியா அப்படின்வாங்க. ஆனால் நம்மளுக்கு தான் தெரியும் இந்த வயசில் நம்மளுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது அப்படின்றது. அந்த புரிதல் அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள்லாம் பார்க்காததான் நீ பார்த்துட்டு வந்துட்ட அப்படின்னு காமனாக எல்லோரும் பேசுவாங்க. அந்த வார்த்தைக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு ஸ்டேஜில் ஒருத்தவங்க ஓரளவுக்கு தான் அனுபவிக்க முடியும், அதுக்கு மேலே போக முடியாது. ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி காலத்தில் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி என்ன பண்ணாங்களோ அதே தான் அப்பா அம்மா பண்ணுவாங்க, அதே தான் பிள்ளைங்களும் ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. ஏன் எதுக்குன்ற கேள்வி இல்லை, ஆனால் நம்பிக்கை இருந்துச்சு. அந்த ட்ரஸ்ட் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, அந்த பாண்டிங் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. எல்லாரும் வீட்டில் இருந்திருப்போம், எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றது, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது.
இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எதுக்கு சேர்ந்து சாப்பிட்டு என்ன சாதிக்க போகிறோம்? உன் டைமுக்கு நீ சாப்பிட்டுக்கோ, உன் டைமுக்கு நீ சாப்பிட்டுக்கோ, உனக்கு தூக்கம் வருதா நீ போய் தூங்கு, உனக்கு சாப்பிடணுமா நீ போய் சாப்பிடு அப்படின்றதுனால அந்த பாண்டிங் வந்து அங்கே இல்லாமல் போயிடுது ஃபேமிலியில். ஸோ ஒரு ஸ்டேஜில் இப்போ இருக்க ஜென்ரேஷன் ஏன் நிறைய பேர் அந்த தப்பான வழியில் போகிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வேண்டிய அட்டென்ஷன் கிடைக்கிறதில்ல, அவங்களுக்கு வேண்டிய ரெகக்னிஷன் கிடைக்கிறதில்ல. ஒரு குழந்தையோட மனசு எப்போதுமே ஒரு அட்டென்ஷனுக்கோ ரெகக்னிஷனுக்கோ தேவை நிறையா இருக்கும். அது வந்து ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு கிடைக்கணும். ஒன்று அம்மா அப்பா அவங்கள என்கரேஜ் பண்ணணும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் ஏதாவது ஒரு தப்பான வழியிலையாவது என் பேரில் அவங்க பேச மாட்டாங்களா? திருடிட்டான் அப்படின்னா மிஸ் அவனை பற்றி தான் பேசுவாங்க, பேரண்ட்ஸை கூப்பிட்டு பேசுவாங்க, வீட்டுக்கு வந்து அதே தான் டாபிக் ஓடிட்டுருக்கோம். ஸோ எனக்கு என் ரெகக்னிஷன் கிடைச்சிருச்சு, அது தப்பாக கரெக்டானு எனக்கு தெரியாது. இப்படி தான் ஒரு குழந்தையும் வளருது. அப்படி வளரும் பொழுது குழந்தையிலே வந்து நெகட்டிவான விஷயத்துக்கு கற்றுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா பின்னாடி போக போக அதுதான் நம்ம நிறைய செய்ய ஆரம்பிக்கணும். ஏன்னா நடுவில் யாருமே அதை வழி காமிச்சு கொண்டு போகிறது கிடையாது. இப்போ வந்து ஃபாஸ்ட் லைஃப், எல்லாமே ஃபாஸ்ட்டாக வேணும். ஃபாஸ்ட் ஃபுட் வேணும், இன்ஸ்டன்ட் காஃபி வேணும், இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வேணும், எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கிறனால நடக்கிறதும் சீக்கிரமாக நடக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அவங்களுக்கு அந்த பொறுத்து பண்ணணும் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. பேரண்ட்ஸ் ஆகட்டும், குழந்தைங்களாகட்டும். காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிராஃபிக்கில் அவ்வளோ அவசரமாக போயிட்டுருப்பாங்க. எல்லாத்துக்கும் தெரியும் அந்த டைமுக்கு தான் ஸ்கூலு, ஒரு வருஷமாக அந்த டைமுக்கு தான் இருக்குதுன்னு. நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ நேரம் ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகணும். ஆனாலும் ஒரு 5-10 மினிட்ஸ் முன்னாடி எந்திரிக்கலான்றது வராது, சீக்கிரம் தூங்கலான்றது வராது. நம்மளுக்கு கம்ஃபர்டபுளும் வேணும், அதே சமயத்தில் ஓடணும். கொஞ்ச நாள் ஆக ஆக அது ஒரு நம்மளுக்கு ஹேபிட்டாக மாறிடுது, ஒரு பழக்க வழக்கமாக மாறுறதுனால நம்ம அதை கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு போய் மாட்டிக்கிறோம். அதுலேருந்து வெளியே வரதுக்கு கஷ்டப்படுறோம். எதுக்கு சீக்கிரம் எந்திரிக்கணும்? இப்போ இந்த காலத்து குழந்தைங்க கேட்குற கேள்வி, எதுக்கு நான் 9 மணி ஸ்கூலுக்கு 6 மணிக்கு எந்திரிக்கணும்? 8:30 எஞ்சா போதும், பக்கத்தில் இருந்தாலும் இருக்குது ஸ்கூலு. இப்போது பேரண்ட்ஸ்னால அதை ஆன்சர் பண்ண முடியல. ஸோ அவன் என்ன சொல்லுவான், நான் 8 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு நான் எதுக்கு 9 மணிக்கு படுக்கணும், நான் 11 o'clock தான் பெட்டுக்கு போவேன். இதனால நம்ம உடம்புல எவ்வளோ பாதிப்பு வருது, நம்ம பிரெயினில் எவ்வளோ பாதிப்பு வருது, இதனால் அவன் படிப்பில் எவ்வளோ பாதிப்பாகுதுன்றது பேரண்ட்ஸ்க்கும் சொல்லவும் முடியறதில்ல. அதை வந்து குழந்தைங்க வந்து கேட்குற நிலைமையிலையும் இல்லை, அப்படி மாட்டிகிட்ருக்காங்க. ஸோ லேக் ஆஃப் நாலேஜுன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னொன்று வந்து அந்த பாண்டிங்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த காலத்தில். நம்ம எதுக்காக சேர்ந்து செய்கிறோன்ற அந்த கான்செப்டே இல்லாமல் போகிற வழியில் ஒரு பர்கர் வாங்கி சாப்பிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான் வண்டி ஓட்டிகிட்டு. உட்காந்து சாப்பிட்ணும், சாப்பிட்றதுக்கு நம்ம டைம் எடுக்கிறோம், அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நம்ம உடம்புக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அது நம்ம பண்ணுறதில்ல. அதுக்கு லாஜிக்கல் ஆன்சர் நம்ம தேடுறது கிடையாது, சயின்டிஃபிக் ஆன்சர் நம்ம தேடுறது கிடையாது. இதே மாதிரி போயிட்டே இருக்கிறனால அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க பார்த்துக்கலான்ற மாதிரி ஆயிடுது. யாருமே என்னை கேட்குறதுக்கு கிடையாது. அப்படின்றப்ப நான் என்ன வேணால் செய்யலாம். ஒரு ஸ்டேஜ் வரும்போது ஏதோ ஒரு விதத்தில் ஐ நீட் மோர் ஆஃப் ரெகக்னிஷன், ஸோ ஐ கோ இன் டு பேட் திங், ஐ கெட் காட். ஒன்றுமே இல்லாமல் பேப்பர் டிவியில் எல்லாமே நம்ம பேர் வந்துடும். ஸோ ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறது வந்து எல்லாமே ஃபாஸ்ட்டாக வேணும், ஃபாஸ்ட்டாக பண்ணணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாமே நம்மளுக்கு சுற்றியே இருக்கிற மாதிரி, நம்ம எங்கேயும் அசைய மாட்டோம், எல்லாம் நம்மளை சுற்றி வர மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அப்படின்றப்ப அதனால பாதிப்புகள் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம யோசிக்கிறது இல்லை. கண்டிப்பாக மேடம், அந்த பாதிப்பை பற்றி தான் பேசணும். இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பாண்டிங் அப்படின்ற அந்த ட்ரஸ்ட் வந்து எவ்வளோ தூரம் முக்கியம். அது இல்லைன்னும் போது நம்ம எவ்வளோ ஒரு வெறுமையான ஒரு சூழலுக்கு நம்ம போயிடுறோம் அப்படின்னு தெரியுது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பிஹேவியர் சைக்காலஜிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரியாக பிஹேவ் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் அவங்களோட செயல்பாடும் இருக்கும். அப்புறம் அதுவே அவங்களுக்கு ஒரு பழக்கமாக மாறுது அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். இப்போ நீங்கள் அந்த பிஹேவியர் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தருக்கு வந்து இதுதான் சரி, இதுதான் தப்பு அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு வழிகாட்டுதல் இல்லாத ஒரு சூழலில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இப்போ அதை எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறது, ஒருத்தர் நம்மளை ஆர்கனைஸ் பண்ணிக்கிறது? ஓகே, ஒன்று சரி ஒன்று தப்பு அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டது எப்படின்னா, இப்போது ஒரு கிளாஸ் டீச்சர் சொல்கிறாங்க, ஒரு குழந்தைக்கு கிளாஸ் டீச்சர் சொல்கிறாங்க, நீ வந்து இங்கே உட்காந்து என் கிளாஸில் உட்காந்துருக்க, நீ பேசக்கூடாது, பேசினா தப்பு அப்படின்னு அடிக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தையோட மனசில் என்ன போகும், உட்காந்துட்டு இருக்கும்போது கிளாஸ் இருக்கும்போது நான் பேசக்கூடாது. வீட்டில் போய் அப்படியே உட்காந்துருக்கும் போது பேசாமே உட்காந்துருக்கான்னு வைங்க, அம்மா என்ன சொல்லுவாங்க, ஏன்டா வாய் தந்து கொஞ்சம் பேசண்டா, ஏன்டா இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. எகெயின் தெர் இஸ் அ கிளாஷ். அப்போ நான் பேசணுமா வேண்டாவா? பேசுகிறோன்றது ஒரு கான்செப்ட், இங்கே பேசணும் இங்கே பேசக்கூடாது அப்படின்றத நம்ம பிரித்து பார்க்கறது கிடையாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், பிஹேவியர் இஸ் நத்திங் பட் வாட் எவர் வி லேர்ன்ட், எல்லாமே நம்ம கற்றுக்கிற விஷயம். when something can be learned, it can also be unlearned.
ஒன்று நம்மளால பார்த்து கற்றுக்க முடியும் அப்படின்னா அதை மாற்றிக்கவும் நம்மளால நல்லாவே முடியும். ஆனால் மாற்றிக்கிறதுக்கு நம்ம ஸ்டெப் எடுக்கிறோமா, தட் மேட்டர்ஸ் a lot. எப்போதுமே ஒரு விஷயத்தை நம்ம ரிப்பீட்டடாக செய்யும்போது அது ஒரு வழக்கமாக மாறிடுது. மாறும்போது நம்ம பிரெயினில் என்ன ஆகுதுன்னா ஒரு விதமான நியூரோ பாத்வே கிரியேட் ஆகுது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஒரு புதுவிதமான ஒரு பழக்கத்தை கொண்டு வரேன், ஒரு ஸ்மோக்கிங்கோ இல்லை ஒரு ஸ்வீட் சாப்பிட்ற பழக்கமோ கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்க. ஒரு கொஞ்ச நாள், ஒரு நாளடைவு, ஒரு மாதமோ ஒரு 3 மாதமோ அதை நான் பண்ணும்போது தானாகவே அது எனக்கு பழகி போயிடுது. அப்போ என் பிரெயினில் என்ன ஆகுனா ஒரு புது நியூரோ பாத்வே ஸ்டார்ட் ஆகும். அந்த நியூரோ பாத்வே ஸ்டார்ட் ஆகுனா அது எனக்கு அப்படியே ஒரு ஹேபிட்டாவோ என்னோட கேரக்டரில் என்னக்குள்ளேயே ஒரு பகுதியாக மாறிடுது. அதுக்கப்புறம் நான் நிறுத்தணும்னு நினச்சா கூட அது ஆட்டோமேட்டிக்காக அது வர ஆரம்பிக்குது. அப்படின்றப்போ எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம அது நல்ல நியூரோ பாத்வே மாத்திரமா இல்லை கெட்டதுக்கு யூஸ் பண்ணுறோமா. அது அப்படி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் கட் பண்ணி அதை சேனலைஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். வேறு யாராவது ஒருத்தரோட ஹெல்ப் தேவைப்பட வேண்டியதாக இருக்குது. அதனால தான் இந்த ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து வெளியே வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. யாருமே குடிகாரங்க யாருமே குடியை ருசித்து குடிக்கிறது கிடையாது. நல்லா இல்லை, ஆனால் அது ஒரு போதை மட்டும் நல்லா இருக்குது. ஏதோ ஒரு ஸ்டேஜில் அவங்க உள்ள பயங்கரமாக சஃபர் பண்ணுவாங்க. ஆனால் வெளியேருந்து பார்க்குறவங்களுக்கு அது தெரியாது. நம்ம திட்டிட்டு தான் போவோமே தவிர அதை புரிஞ்சுக்கிற தன்மை, அந்த சென்சிட்டிவிட்டி நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா அதை பற்றி நம்மளுக்கு தெரியல, அவேர்னஸ் கிடையாது. அது ஒரு டிசீஸ் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் கிடையாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம நடந்துக்கிற விஷயந்தான் நம்ம தான் நம்மளை உருவாக்கிக்கிறோமே தவிர வேற யாரோ மற்றவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், ஓரளவுக்கு இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஒன்று பண்ணுறாங்க, நம்ம அதே திருப்பி பண்ணுறோம். இட்ஸ் குட். ஒரு ரோல் மாடல் நம்மளுக்கு இருக்காங்க, அதை பற்றி நம்ம கற்றுக்குறோம், இட்ஸ் குட். ஆனால் இப்போ எல்லா இடத்துலையுமே இந்த நெகட்டிவ் சைடு தான் நம்மளுக்கு சீக்கிரமாக ரெஜிஸ்டர் ஆகுது. ஏன்னா அதில் தான் ரெகக்னிஷன் ஈஸியாக வருது. ஒருத்தன் சின்சியராக இருக்கான், ஹானஸ்ட்டாக இருக்கான், ரொம்ப தப்பே பண்ணுறதில்ல, அவனோட பேர் எப்போ கடைசி காலத்தில் அவன் சாகிறதுக்கு முன்னாடி இவர் இப்படியெல்லாம் இருந்து செத்தார் அப்படின்னு தான் வருமே தவிர, சின்ன பையன் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் பையன் ஒரு தப்பு பண்ணிட்டான், கொலை பண்ணிட்டான், அந்த மாதிரி வரும்போது எவ்வளோ சீக்கிரம் பேப்பர்லலாம் வந்துடுது. So automatically we are giving them a message that if you do something wrong it will be published. இப்போ நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா காலையில் எல்லாமே ஃபஸ்ட்டு 4 பேஜ் நெகட்டிவாக தான் போகும். அப்போ அதை படிக்கும்போது when I want to be in the paper I want to do something wrong. நல்லது செஞ்சவங்களது ஓரமாக இருக்கும், அதை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஸோ this is how the behavior modifies us. ஒரு காரியத்தை நம்ம திருப்பி செஞ்சு பழகும்போது அது ஒரு பழக்கமாக மாறி அது நம்மளாவே மாற ஆரம்பிக்குது. ஆனால் அதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நம்மளால் ஒன்று கற்றுக்க முடியும்னா அதை மாற்றிக்கவும் நம்மளால முடியும். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொன்னதுலேயே அந்த லேர்ன் அண்ட் அன்லேர்ன் சொன்னீங்க. இந்த அன்லேர்ன் பண்ண முடியாமல் தான் இப்போ இந்த நியூரான் மாட்டிட்டுலாம் இன்றைக்கி ஹைவேஸ் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டுருச்சு போல பார்த்து, அதனால் அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் மாட்டிக்கிறாங்க. ஸோ இப்போது பழக்க வழக்கங்கள்லாம் ஒரு சமூகம் அதுக்கு ஒரு பொறுப்புன்னு சொல்கிறத பார்க்குறோம். குடும்ப சூழலும் காரணம்னு நம்ம சொல்கிறத பார்க்குறோம். ஒரு சின்ன வயது இருக்கிற பசங்க பலவிதமான பழக்க வழக்கங்களுக்கு காரணமாகிறதுக்கு ஒரு சமூகமும் ஒரு குடும்ப சூழல் இதெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிப்பாங்க. இன்றைக்கி இருக்கிற சூழலில் நிறைய சிறுவர்கள் ஜுவனைல் குற்றங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இதை எப்படி மேடம் சரி பண்ண முடியும்? எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியல. பட் இருந்தாலும் இந்த நல்ல விஷயங்களை எடுத்துக்கணும், கெட்டதை விடணும் அப்படின்னு தெரியாத ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜில் கூட இருக்கிறத பார்க்குறோம். ஏன் இப்படி அதிகரிச்சிட்ருக்கு இன்றைக்கி? ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களில் இப்போ நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி ஜுவனைல் கேசஸ் நிறைய வருது. ஒன்று மெயின் ரீசன் இட்ஸ் பேரண்டிங். ஓகே, பேரண்டிங் ஸ்டைல். ஏன்னா எல்லாமே ஃபேமிலியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் கேட்டிங்களே சமூகம் எந்த அளவுக்கு ஒரு தனி மனிதனை உருவாக்குதுன்னு கேட்குறீங்கன்றப்போ நம்ம சொல்லுவோம் பக்கத்து வீட்டு பையன் கூட சேர்ந்து இவன் கெட்டு போயிட்டான் அப்படின்னு. ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியில் இருக்கோமோ அதோட தாக்கம் தான் ஜாஸ்தி, குழந்தைங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். எந்த ஒரு குழந்தையும் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் என்ன ஆகும்னா நம்ம நினைக்கிறோம் பிறந்த குழந்தைங்களுக்கு என்ன புரிய போகுது, நம்ம அந்த ரூமில் தான் சண்டை போடுறோம் அப்படின்னு. இல்லை, நம்ம உடம்புல இருக்க அந்த வைப்ரேஷன் அதனால சென்ஸ் பண்ண முடியும். அது ஒரு புது இடத்துக்கு தூக்கி பயங்கரமாக அழுகும். ஒரு குழந்தை பேச தெரியாது, ஆனால் அது அழுகும். ஏன்னா அதுக்கு நெகட்டிவ் எனர்ஜி அதை ஃபீல் பண்ண தெரியும் அதுக்கு. ஆனால் நம்மளுக்கு அதெல்லாம் யோசிக்க கூட மாட்டோம். எல்லா இடத்துக்கும் போவோம் வருவோம், எல்லார் கையிலையும் கொடுப்போம் எடுப்போம், அந்த மாதிரி பண்ணுவோம். அப்படின்றப்ப அந்த குழந்தைய ஒரு மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணி கொண்டு வரோம். என்னதான் நம்ம வார்த்தைகளில் பேசினாலும் அந்த குழந்தைக்கு மனசில் ரெஜிஸ்டர் ஆகிறது நம்ம என்ன செய்கிறோமோ அது மட்டும்தான். நம்மளோட எண்ணங்களும் நம்மளோட நடவடிக்கை மட்டும்தான் அதுக்கு ரெஜிஸ்டர் ஆகுமே தவிர
நம்ம சொல்கிற வார்த்தைகள் அது உள்வாங்கிறது ரொம்ப கம்மி. நம்ம வந்து பொய் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி குழந்தைகிட்ட சொல்கிறோம். அப்படின்றப்ப ஃபோன் வந்துச்சுன்னா அவர் வீட்டில் இல்லைங்க அப்படின்னு சொல்லணும். இந்த குழந்தைக்கு பொய்னா என்ன, இவங்க சொல்கிறது என்ன? ஸோ பார்த்து தான் கற்றுக்கும். அது சொல்லி கற்றுக்கிறதோட பார்த்து கற்றுக்கும். ஓ அப்போனா இது சொல்லலாம், தப்பில்லை, அம்மாவே சொல்கிறாங்க, நம்ம என்ன பண்ணுறது? ஏன்னா குழந்தைக்கு வந்து அப்பா தான் ஹீரோ, அம்மா தான் ஹீரோயின். ஃபஸ்ட்டு அவங்கள தான் பார்த்து நிறைய கற்றுக்குது. அப்போது ஃபஸ்ட்டு நீ உன் குழந்தை எப்படி இருக்கணும்னு நினைக்கிறியோ, நீங்கள் 2 பேரும் அந்த மாதிரி வீட்டில் இருக்கீங்களா, எல்லாமே அந்த மாதிரி நடந்துக்கிறீங்களா, ஷேர் பண்ணுறது, கேர் பண்ணுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கிறது, ஒருத்தருக்காக இன்னொருத்தர் சேவை செய்கிறது, இதெல்லாம் இருந்தால் தான் அந்த குழந்தைக்கு அது மனசில் பதியும். செய்யாமல் அதை செய்யணும்னு குழந்தைகிட்ட சொல்லி கொடுத்தோம்னா அது பதியாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சாப்பிடும் போதே ஷேர் பண்ணி சாப்பிட்றத கற்றுக் கொடுக்கணும். நம்ம ஷேர் பண்ணி சாப்பிட்டா தான் அந்த குழந்தை அதை பார்த்து கற்றுக்கும். பார்த்து கற்றுக்கிறது எப்போதுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம சொல்லி அது சரி நான் தலையாட்டுச்சு அப்படின்னா பின்னாடி அது வளர அதோட ஒரிஜினல் ஃபேஸ் தெரிய ஆரம்பிக்கும். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தையில ரொம்ப சமத்தாக இருப்பாங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு, சிஸ்டருக்கு போக மாட்டேன். நிறைய பேர் என்கிட்ட கவுன்சிலிங் வரும்போது சொல்லுவாங்க, என் பையன் எந்த பிரச்சனையும் கிடையாது மேடம், சின்னதில் அவ்வளோ ஒழுங்காக இருந்தான், புக்கும் கையுமாவே இருப்பான், அவ்வளோ காமிக்ஸ் படிச்சுட்டான், அவ்வளோ இது படிச்சுட்டான், அவ்வளோ அது படிச்சுட்டான், இப்போ என்னடானா அப்படியே மாறி போயிட்டான் அப்படின்னு. அப்போ அந்தந்த குழந்தை அந்த வயசில் செய்ய வேண்டியதை செய்யலை. அதை நம்ம பெருமையை சொல்லிட்டு இருந்திருக்கோம். என் பையன் யாருக்கிட்டையும் போய் விளையாட மாட்டான், அவனே விளையாண்டுக்குவான், அவனே அவன் திங்ஸை பார்த்துக்குவான், அவனே அவன் வேலையை பார்த்துக்குவான் அப்படின்னா தட் இஸ் நாட் குட். அப்போ ஒரு இடத்துல வேலைக்கு போகிறான், ஒரு காலேஜ் படிக்கிறான்னா யாருக்கூடையும் மிங்கிள் ஆக மாட்டான். அப்போ என்ன ஆகுனா யாராவது சின்னதாக சொன்னால் கூட சென்சிட்டிவாகி போய் தற்கொலை பண்ணிக்குவான். புரியுதுங்களா? அப்போது எல்லாமே வந்து அந்த குழந்தை ஸ்டேஜ்லேருந்து தான் வருது. குழந்தை ஸ்டேஜில் ஃபஸ்ட் நம்ம சொல்லிக் கொடுக்கறதே பேரண்ட்ஸ் தான். ஸோ பேரண்ட்ஸ் கரெக்டாக இருந்தாங்க, அவங்க மனசளவில், நான் வந்து அவுட்வேர்டு பிஹேவியராக சொல்ல, மனசளவில் கரெக்டாக இருந்தாங்க, அதை பார்த்து அந்த குழந்தை வளருது, அவங்க எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு பார்க்குது, சண்டை போட மாட்டேன்றாங்க, சண்டை போட்டாலும் அதை ஓரளவுக்கு சமாளிச்சுக்கிறாங்க, பேச்சப் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து வளரும்போது நானும் அதே மாதிரி வெளியே ட்ரை பண்ணோம். அப்போது ஓரளவுக்கு த சைல்டு கேன் இன்ஃப்ளூயன்ஸ் அதர் பீப்புள். அவள் கிளாஸில் பண்ணும்போது அவளை பார்த்து 4 பேர் கற்றுக்குவாங்க. ஸோ தட் இஸ் ஹவ் வி கேன் பிரிங் பீஸ் ஃபார் திஸ் ஜென்ரேஷன். நம்ம எல்லாமே ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா ஒரேடியாக மாற்றணும்னு நினைக்கிறது தப்பு. ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம மாற்றணும். நிறைய விஷயங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம மாற்ற வேண்டியதாக இருக்குது. இப்போ அடிப்படையிலேயே நிறைய விஷயங்கள் தப்பானதுனால தான் அந்த குற்றங்கள் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கிறதுக்கான காரணம் சொல்லி நிறைய கிரிமினல்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா பேரண்டிங் ரொம்ப சின்னதில் ரொம்ப சைல்டு அப்யூஸ் இருந்திருக்கும், அடித்து வளர்த்துருப்பாங்க, எல்லாம் செக்ஷுவல் அப்யூஸ் இருந்திருக்கும், எல்லாம் ஸ்கூலில் ரொம்ப இல் ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் மனசில் வச்சு ஏதோ ஒரு விதத்தில் அது வெளியே வரும்போது இட் கம்ஸ் இன் அதர் வே. இன்னும் வந்து இந்த குழந்தை வளர்ப்பிலேயே நிறைய பிரச்சனைகளை இன்னைக்கு பெற்றோர் சந்திச்சுட்டு இருக்கிறது வந்து இந்த அடலசன்ட் பீரியட் தான். ஒரு வீட்டில் இப்போ நல்லாவே போயிட்டுருக்கு, நல்லா படிச்சுட்டு இருக்கிறது, எல்லாரோடையும் நல்லா பேசுகிற ஒரு குழந்தைய வந்து அந்த டீனேஜ்குள்ளே வரும்போது 13 to 19 இந்த காலகட்டத்தில் வரும்போது திடீர்னு எதிர்த்து பேசுகிறதோ இல்லை ஒரு லோன்லினஸ்க்கு போகிறதோ ஒரு தெர் இஸ் அ பிஹேவியரல் சேஞ்ச் இந்த டீன்ஸ். இது எதனால் ஏற்படுது? இதோட பாதிப்புகள் நிறைய ஒரு பெரிய ஒரு பயத்தையே பெற்றோர்களுக்கு ஏற்படுத்துது. எப்படி அவங்கள நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு எதனால் மேடம்? 2 விஷயம் இருக்குது இதில். ஒன்று வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம ஒரு விதை போடுறோம், ஒரு கெட்ட விதையை உள்ளே போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் டேக் சம் டைம். கொஞ்சமாக வளர்ந்து செடி வளரும்போது ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் பழம் வரும்போது தான் தெரியும் அது என்ன இவ்வளோ மோசமாக இருக்கே அப்படின்ட்டு. ஸோ நம்ம வளர்த்தது ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி இருந்து அந்த ஸ்டேஜஸ்ஸு, குழந்தை பிறந்தது, நம்ம எப்படி வளர்த்தோம், அந்த பர்சனாலிட்டி ஃபார்ம் ஆனது, இதெல்லாம் அப்படியே ஒரு செடியாக தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து உண்மையாக வெளியே வருது நம்மளோட ட்ரூ பர்சனாலிட்டி, நம்ம குழந்தையில வெளியே வருது. புரியுதுங்களா? அப்போது அதை பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு ஷேக் ஆகும், என்ன இப்படி இருக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு பயம். இது வந்து ஒரு சைடு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு அந்த டீனேஜ் அப்படின்றது ஃபிசிக்கலாகவும் சைக்கலாஜிக்கலாகவும் ரொம்ப ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ். அது மாற்றத்தை உருவாக்குற ஸ்டேஜ். அவங்க யார், தான் யார், இன்னாரோட பொண்ணு அப்படின்னு சொல்கிறது வேற, இந்த ஸ்கூலில் படிக்கிறேன், இந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்லாம் போய் காலேஜ் வரும்போது நான் யார், அந்த ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணுற வயசு அது. அப்படின்றப்ப அவங்களுக்குள்ள நிறைய போராட்டங்கள் இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம போய் இதை பண்ணியா அதை பண்ணியான்னு பண்ணும்போது தே கெட் ஆங்க்ரி. பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு அட்வைஸ் என்னன்னா, குழந்தைங்கள வளர்க்குறது, பேரண்ட்டாக இருந்து வளர்க்குறத விட குழந்தைங்களோட சேர்ந்து நம்மளும் வளரணும்.
அந்த ஸ்டேஜில் நம்மளும் தாண்டி வந்திருக்கோன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க கூட சேர்ந்து வளரும் பொழுது இட் இஸ் ஈஸி ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தெம். நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இவன் ஒரு 10வது படிக்கிற குழந்தைக்கு வந்து கஷ்டம், அவ்வளோ பியர் ப்ரெஷர் இருக்கும், ஸ்கூலில் அவ்வளோ விஷயங்கள் போயிட்டுருக்கும். ஒரு சின்னதை சொன்னாலும் மிஸ் வந்து சின்னதாக திட்டிருப்பாங்க, ஆனால் இவன் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பான். ஏன்னு கேட்டால் அவங்க திட்டினது பெருசு இல்லை, அத்தனை பேருக்கு முன்னாடி திட்டாங்கல்ல. ஏன்னா ஐடென்டிட்டி கிரியேட் ஆகிற வயசு, நம்ம அப்படி வார்த்தையை விடக்கூடாது. அப்படின்றப்ப அது பிகம் வெரி சென்சிட்டிவ். அதில் தற்கொலைகள் அதனால தான், ஆமாம், அதனால தான் வந்து தற்கொலைகள் ஜாஸ்தி வருது. எனக்கு தெரிஞ்சே வந்து ஒரு 3-4 இயர்ஸ் பேக் ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு நார்மலான ஸ்கூலில் ஒரு வருஷத்தில் 3 சாவு, 3மே 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் பசங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னா பாட்டி வீட்டுக்கு போயிருக்கணும். ஒரு ஸ்லம்மில் இருக்க பையன் தான், சாதாரண பையன், ஓரளவுக்கு படிக்கிறவன், பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கிடையாது அவன் மேலே. காலையில் எழுந்திருக்கான், பாட்டி வீட்டுக்கு போயிருக்கிறான், ட்ரெஸ் பண்ணியிருக்கிறான். அவங்க பாட்டி கடைக்கு போயிட்டு வரேன், கடைக்கு போன்னு சொன்னாங்க, இவன் போக மாட்டேன்னு சொல்லிட்டான். அவங்க பாட்டி போயிட்டு வரதுக்குள்ளே ஹேங் பண்ணிக்கிட்டான். ஸோ இதோட காரணம் நம்ம எப்போவுமே சூசைட்னு வந்தால் நம்ம என்ன பார்க்குறோன்னா அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அதை மட்டும்தான் நம்ம காரணமாக பார்க்குறோம். இவங்க திட்டினாங்க அதனால அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான், இப்படி குடும்பம் பசங்க இருப்பாங்க அப்படின்னு. அது கிடையாது. அதுக்கு பின்னாடி பயங்கரமான ரூட் இருக்குது, அதை நம்ம யாருமே பார்க்கறது கிடையாது. அவங்க இப்போ இந்த பையனோட கதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வீட்டில் டெய்லி சண்டை நடக்கும். அப்பா குடிச்சிட்டு வருவார், அம்மாவை அடிப்பாங்க. ஸோ இவனுக்கு வந்து நான் என்ன பண்ணணும்னு தெரில, அம்மாவை காப்பாற்ற முடியல, அப்பாவையும் குடிக்கிறத நிறுத்த முடியல. இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் பாட்டி வீட்டுக்கு வரும்போது ஏன்டா உங்கள் அப்பா இப்படி பண்ணுறான்னு பாட்டியும் சேர்ந்து திட்டுறாங்க. அப்படின்றப்ப சின்னதுலேருந்தே அதை கேட்டு அவனுக்கு வந்து ஒரு டிப்ரெஷன் ஃபேஸ்லேயே தான் கொஞ்ச நாள் இருந்திருக்கான். ஆனால் அது யாருமே கவனிக்கல. ஸோ he was waiting for a time. இல்லைன்னா ஒரு 6th படிக்கிற பையனுக்கு அது எப்படி தோணும், அது எப்படி நாட் போகணுன்னு எப்படி தோணும். இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஆடப்பாக கொடுக்கறது நம்ம மீடியா. நம்ம டிவியில் கதை பார்க்குறோம், இல்லைனா இதில் நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம். அப்படின்றப்போ அது கொஞ்சம் அதை பற்றி யோசிக்கிறது நம்மளுக்கு ஜாஸ்தி ஆகுது. அப்போ நம்ம அந்த செயலில் ஈடுபடுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஓகே. ஸோ இப்போது இந்த பிரச்சனைகள் இதெல்லாம் தாண்டி இதில் வந்து மீண்டும் உங்களை வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதே பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய சவாலாக தான் இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து 2 பேருமே வேலைக்கு போகிற ஒரு சூழலில் பார்க்குறோம். முழுமையாக வந்து அந்த குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் தான் இன்றைக்கி நிறைய பெற்றோர்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் எப்படி வந்து குழந்தைங்களோட ஒரு குவாலிட்டி டைம் நம்ம கொடுக்க முடியும்? நம்மளோட லவ்வை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது, சரிங்களா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஜிலேபி பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து உங்களுக்கு டப்பா நிறைய லட்டு வாங்கி வச்சுருந்தேன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இட் டசன்ட் மேட்ச். ஸோ எல்லாருமே வந்து அவங்களோட குழந்தைங்களோட லவ் லாங்குவேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணால் பிடிக்குமா, gift கொடுத்தா பிடிக்குமா, இல்லை வந்து அவங்க கூட ப்ரெசன்ஸ், நம்ம ஃபிசிக்கலாக அவங்க கூட இருந்தால் அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்குதா, அந்த மாதிரி அவனுக்கு என்ன தேவைன்றதை ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். இப்போ இருக்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் சம்பாதிக்கிறதே அவனுக்காக தான், அவனுக்காக வீடு வாங்கிட்டேன், கார் வாங்கிட்டேன், இது வாங்கிட்டேன், அது வாங்கிட்டேன். ஆனால் அந்த குழந்தை கேட்டுச்சா? இல்லை. குவாலிட்டி டைம், நீங்கள் சொன்ன அந்த குவாலிட்டி டைம் அப்படின்றது உங்கள் கம்பெனி வந்து உங்களை ரீப்ளேஸ் பண்ணும். நீங்கள் போயிட்டிங்கன்னா வேறு யாராவது போடும். ஆனால் அம்மா அப்பாவை ரீப்ளேஸ் பண்ண முடியாது அந்த குழந்தைக்கு. இப்போது நிறைய கேஸஸ் என்கிட்ட வர நிறைய கேஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, மேம் நாங்கள் இதெல்லாம் எதுவுமே கேட்கலையே மேம், எங்கள் அப்பா எதுக்கு மேம் எனக்காக இவ்வளோ பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன், அவங்க அப்பா வந்து துபாயில் வேலை செய்கிறாரு. அவர் சொல்கிறாங்க, ரொம்ப ஆசையாக ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு, எனக்கு இவ்வளோ சேலரி ஹைக் அது இதுன்னு சொல்கிறேன், நான் இது வாங்குறேன் அதை வாங்குறேன்னு சொல்கிறாரு. அந்த பையன் அப்படியே ஃபோனை வச்சுட்டு வந்துட்டான். அவங்க அம்மா எடுத்தாங்க, அவங்க அம்மா ஃபோனை வச்சுட்டு வந்துட்டாங்க. நான் கேட்டேன், என்னப்பா அவங்க அப்பா இவ்வளோ பெரிய போஸ்ட்டுக்கு போயிருக்காரு, நீ என்ன ஃபோனை வச்சுட்டேன்னு சொல்கிற? நான் கேட்டேனா மேம், நான் இங்கே 10th படிச்சுட்டு இருக்கேன்ல, அவர் என் கூட இருக்கணும்ல. ஸோ அந்த பையனுக்கு ப்ரெசன்ஸ் ரொம்ப முக்கியம், அந்த ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க எங்கேயாவது இருந்தாங்கன்னே போதும், ஒரு 4 வார்த்தை ஆறுதலாக பேசினா போதும். இந்த மாதிரி குழந்தைங்களோட லவ் லாங்குவேஜ் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு கொடுக்கும்போது இட் பிகம்ஸ் அ குவாலிட்டி டைம். இல்லைனா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் இவனை வாரத்துக்கு 4 நாள் பார்க்கு கூப்பிட்டு போகிறேன், பார்க்கு கூப்பிட்டு போய் என்ன பண்ணுறீங்க, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருப்பேன், அவன் பாட்டுக்கு விளாண்டுருப்பான். அது குவாலிட்டி டைம் கிடையாது. இன்னும் சில பேர், நான் கடை வச்சிருக்கேன், மல்லிகை கடை வச்சிருக்கேங்க, என் பையன் அங்கே வந்து உட்காந்துருப்பான், ஒரு நாள் ஃபுல்லாக அவன் கூட தாங்க இருப்பேன், என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, நான் இங்கே வித்துட்டுப்பேன், அவன் காசு வாங்கி போட்டுட்டு இருப்பான். அது குவாலிட்டி டைம் கிடையாது. அந்த குவாலிட்டி டைம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், அந்த குழந்தைக்காக எவ்வளோ நேரம் உட்காந்து ஒரு ப்ரொடக்டிவாக என்ன பேசுகிறோம். டீனேஜர்ஸ் நிறைய இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா,
சொல்கிறாங்கன்னா, பேரண்ட்ஸ் வராங்க, அவங்கக்கிட்ட நாங்கள் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, அவனை பார்த்தே ஒரு வாரம் ஆச்சு மேம், அவன் அட்டண்டன்ஸ் லேக் ஆகுதுன்னு தெரியுது, அவனுக்கு வந்து படிப்பில் இவ்வளோ அரியர் வச்சுருக்கான்னு தெரியுது. சரி, அப்புறம் எல்லாம் பேசினதுக்கப்புறமா எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் சொல்லிடுவாங்க. சொல்கிறதுக்கப்புறம் சரி, நீங்கள் இப்போ ஒரு 3 நாளுக்கு முன்னாடி அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, அவனுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், அச்சோ அவனை பார்த்தே ஒரு 1 வீக் இருக்குமே அப்படின்வாங்க. எல்லாம் ஒரே வீட்டில் இருக்காங்க. பட் ஐ டூ எவ்ரிதிங் ஃபார் ஹிம், பட் வாட் இஸ் த யூஸ்? ஸோ யாருக்கு என்ன தேவையோ அது கொடுத்தா தான் அங்கே யூஸ்ஃபுல். தேவை இல்லாததை நீங்கள் எவ்வளோ சுற்றி வச்சாலும் இட்ஸ் நாட் ஆஃப் எனி யூஸ். ஒரு உளவியல் ஆலோசகரா, உளவியல் அப்படிங்கிறது என்ன, உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து இன்னைக்கு அதிகரிச்சிருக்கிறதுக்கு யாரு காரணம்? அந்த குற்றங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இன்னைக்கு இளம் சிறார் குற்றங்கள் இன்னைக்கு அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம ஒரு பக்கம் சமூகம் அப்படின்னாலும் நீங்க உங்களோட பார்வையில பெற்றோர் வீட்டிலிருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. நம்ம எந்த அளவுக்கு நம்ம பசங்களோட டைம் ஸ்பெண்ட்றோமோ அது எவ்வளோ தூரம் ஒரு முக்கியமானது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஏற்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இது எல்லாத்த விட முக்கியமானது, இதை பண்ண அதை பண்ண நல்ல பழக்க வழக்கத்தை சொல்றதுக்கு முன்னாடி அதை நாம பண்ணா பார்த்து தெரிஞ்சுக்கிறது அவங்களுக்கு இன்னும் ரொம்ப மனசுல பதியக்கூடிய விஷயங்களா இருக்கு. அப்படின்னும் போது நல்ல ஒரு சமுதாயம் உருவாகணும் அப்படின்னா நம்ம அதை முதல்ல வீட்டில இருந்து ஆரம்பிக்கணும்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க. உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்க முழுமையா பகிர்ந்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. இன்றைய கண்டுபிடிப்புகள் நாளை வரலாறாகின்றது. கண்டுபிடிப்புகள் நமக்கு பரிச்சயமான போதிலும் வரலாறுகளை நாம் மறந்து விடுகின்றோம். அவ்வாறாக நாம் மறந்த வரலாற்றுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நாம் விடியலிவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஏறத்தாழ 50 நாள்கள் ஆகிவிட்டன. ஆனால் இன்னமும் காஷ்மீரில் அந்த கலவரம் ஓயவே இல்லை. வாணி என்கிற ஒரு இளைஞன் சுட்டு கொல்லப்பட்ட நாளிலிருந்து இப்போதைய கலவரம் தொடங்கிற்று. ஏறத்தாழ 1944 தொடங்கிய காஷ்மீர் பிரச்சனை இந்தியாவை பொறுத்தளவு ஓயாத சிக்கலாகத்தான் இருந்து வருகிறது. இப்போது தொடங்கி நடந்து கொண்டிருக்கிற இந்த பெரும் போராட்டம் 50 நாள்களாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வாணி என்கிற இளைஞன் சுட்டு கொல்லப்பட்ட போது ஏறத்தாழ 2 லட்சம் மக்கள் அவனுடைய இறுதி நிகழ்வுக்கு கூடினார்கள் என்பதே பெரும் வியப்பாக இருக்கிறது. சமூக வலைத்தளங்கள் ஊடகங்களின் வழியாகத்தான் மக்களுக்கு செய்திகள் அறிவிக்கப்பட்டு இவ்வளவு பெரும் திரளாக மக்கள் எங்கும் எப்போதும் கூடியதில்லை என்கிற அளவுக்கு ஒரு பெரும் திரள் கூடிற்று. அன்றைக்கே மிகப்பெரிய உயிர் பலிகள் நடக்கக்கூடும் என்கிற அச்சம் நாடு முழுவதும் இருந்தது. ஆனால் அந்த இளைஞனினுடைய தந்தையார், நீங்கள் அத்தனை பேரும் கலைந்து போய்விடுங்கள், என் மகனால் ஒரு பெரிய கலவரம் வெடித்தது என்கிற நிலை ஏற்பட வேண்டாம் என்று சொன்னபோது உலகமே சந்தித்திராத இன்னொரு வியப்பு நடந்தது. 2 லட்சம் பேரும் அமைதியாய் கலைந்து போனார்கள். 2 லட்சம் பேர் கூடியதும் பெரிய செய்தி. 2 லட்சம் பேர் ஒரு சொல்லுக்கு கட்டுப்பட்டு கலைந்து போனதும் பெரிய செய்தி. அன்றைக்கு கலைந்து போனார்களே தவிர இன்றைக்கு வரைக்கும் அந்த போராட்டம் அந்த மண்ணில் ஓயவே இல்லை. இப்போது வந்திருக்கிற செய்திகள் நம்மை கலங்க வைக்கின்றன. 2 பக்கங்களிலும் மக்களும், அதிலும் குறிப்பாக இளைஞர்கள், சின்னஞ்சிறுவர்கள் எல்லோருமாக சேர்ந்து கற்களை மட்டுமே ஆயுதமாக வைத்துக்கொண்டு அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கிற காவல் படை பெல்லட் குண்டுகள் என்கிற குண்டுகளை இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கின்றன. அதுதான் இப்போது புதிதாக அங்கே நடந்து கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒடுக்குமுறை என்று சொல்ல வேண்டும். இந்த பெல்லட் குண்டுகள் என்பவை உடனடியாக மனிதர்களை கொன்று விடுவதில்லை. ஆனால் அது ஒரு விதமான சித்திரவதை. ஏறத்தாழ 30,000 பேர் இப்போது காஷ்மீரில் காயப்பட்டிருக்கிறார்கள். ஒரு 100 பேருக்கு அருகில் இறந்தும் போயிருக்கிறார்கள். 30,000 பேரினுடைய காயம் என்றால் சிலரினுடைய முகங்களை ஊடகங்களில், பத்திரிகைகளில் பார்க்கிற போது நமக்கே அது அச்சமூட்டுவதாக இருக்கிறது. முகம் முழுவதும் குண்டுகளாக இருக்கின்றன. அந்த பெல்லட் குண்டுகள் என்றால் துளைத்து கொண்டுதான் உள்ளே போகின்றன. ஆனால் அவை மனிதர்களை உடனே கொன்று விடுவதில்லை. எப்படி என்றால் அந்த பெல்லட் குண்டுகளை வீசி எறிகிற துப்பாக்கியில் சுட்டால் 1 குண்டு 2 குண்டு வரிசையாக பாயும் என்பதில்லை.
ஒரு முறை அதை இயக்குகிற போது அந்த துப்பாக்கிகள் சுடுகின்றன என்பதை விட அந்த பெல்லட் குண்டுகளை துப்புகின்றன என்று சொல்ல வேண்டும். அப்படியே கொத்து கொத்தாக அந்த குண்டுகளை அந்த துப்பாக்கிகள் துப்புகின்றன. எனவே ஒருவரின் மீது வந்து பாய்கிற போது அந்த துகள்கள் அவன் முகம் முழுவதும் உடல் முழுவதும் ஒரே நேரத்தில் ஒரு முறை இயக்கப்பட்ட துப்பாக்கியிலிருந்து ஏறத்தாழ 20-30 பெல்லட் குண்டுகள் ஒருவனின் உடலுக்குள் போய்விடுகிற அளவுக்கு மிக மோசமான நிகழ்வுகள் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த காஷ்மீர் பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு, எப்போதுதான் தீர்வு என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. நாம் அறிவோம், 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இந்தியா அரசியல் விடுதலையை பெற்றபோது அன்றைக்கு காஷ்மீர் இந்தியாவோடு இல்லை. இன்னும் வேறு சில சின்ன சின்ன சமஸ்தானங்களும் அப்படிப்பட்ட நிலையிலே தான் இருந்தன. மிகப்பெரிய சமஸ்தானமாக இருந்த ஹைதராபாத் சமஸ்தானம் ஒரு 2-3 நாட்களில் இராணுவ வலிமையால் இந்தியாவோடு சேர்க்கப்பட்டது. ஏறத்தாழ 500க்கும் மேற்பட்டிருந்த சமஸ்தானங்களில் அனைத்துமே இராணுவ வலிமையால் இந்தியாவோடு இணைக்கப்பட்டு விட்டன என்றாலும் இறுதியாக 2 சமஸ்தானங்கள் இந்தியாவை விட்டு விலகியே இருந்தன. ஒன்று காஷ்மீர், இன்னொன்று குஜராத்தின் எல்லையிலே இருந்த ஜுனாகத். இவை இரண்டும் இந்தியாவோடு இல்லை. பிறகு இரண்டும் சேர்க்கப்பட்டன. ஜுனாகத் உடனடியாகவும் காஷ்மீர் ஏறத்தாழ 3 மாதங்களுக்கு பிறகும் 1947 அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி தான் காஷ்மீர் இந்தியாவோடு இணைந்தது. அப்போதும் கூட இந்தியாவினுடைய ஒரு மாநிலமாக இல்லை, இன்னொரு இணை நாடு, ஆஸ் an associate ஸ்டேட் என்று தான் அது குறிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு இணை நாடு, ஸ்டேட்டஸ் ஏ ஸ்டேட்டஸ் பி என்பது போல இந்தியாவினுடைய ஒரு ஏறத்தாழ தனி நாட்டுக்கும் இணைந்த மாநிலத்துக்கும் இடைப்பட்ட ஒரு நிலையிலே தான் காஷ்மீர் இணைக்கப்பட்டது. அதனாலே தான் காஷ்மீருக்கென்று தனி சட்டம், காஷ்மீருக்கென்று தனி கொடி, காஷ்மீருக்கென்று தனி உரிமைகள் எல்லாம் வழங்கப்பட்டன. 370வது பிரிவை பற்றிய விவாதங்கள் இப்போதும் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த 370 என்பது சட்டப்பிரிவில் காஷ்மீரத்து மக்களுக்கு மட்டும் சில குறிப்பிட்ட தனி உரிமைகளை வழங்குகிற ஒன்றாக இருக்கிறது. அதற்கு காரணம், அது இணைக்கப்பட்ட போதே இப்படிப்பட்ட சில நிபந்தனைகளோடு தான் இணைக்கப்பட்டன. காஷ்மீர் மாநிலத்திலே இஸ்லாமியர்கள் தான் எண்ணிக்கையில் கூடுதலாக இருந்தார்கள். ஆனால் அந்த சமஸ்தானத்தை ஆண்டு கொண்டிருந்த மன்னர் ஹரிசிங் இல்லை, நான் இந்தியாவோடு தான் இணைக்க விரும்புகிறேன் என்று சொன்னார். காஷ்மீருக்கும் ஜுனாகத்துக்கும் நேர் எதிரான ஒரு செய்தி உண்டு. காஷ்மீரை பொறுத்தளவு மக்களில் பெரும்பான்மையானவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தார்கள், மன்னர் இந்துவாக இருந்தார். ஜுனாகத்தை பொறுத்தளவு மக்களில் பெரும்பான்மையானவர்கள் இந்துக்களாக இருந்தார்கள், மன்னர் சுல்தானாக இருந்தார். நாம் ஜுனாகத்துக்கு சொல்லுகிற போது மக்களின் விருப்பத்தின்படி தான் முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி பெரும்பான்மையாக இந்துக்கள் இருக்கிறார்கள் என்பதனாலே அதை இந்தியாவின் ஒரு பகுதியாக இணைத்து கொண்டோம். ஆனால் காஷ்மீரை பொறுத்தளவு மக்கள் இல்லை, மன்னர் முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி அது 3 பகுதிகளாக பிரிந்து போயிற்று. ஒரு பகுதி பாகிஸ்தானிடம், ஒரு பகுதி இந்தியாவிடம், இன்னொரு பகுதி காஷ்மீராக அப்படி இருந்த கட்டத்திலே தான் 1947ஆம் ஆண்டு அக்டோபர் 26 இப்படி ஓர் இணைப்பு நிகழ்ந்தது. ஆனால் அன்றைக்கு கொடுக்கப்பட்ட பல உறுதிமொழிகள் இன்றைக்கு வரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை என்று யாரோ போகிறவர்கள் வருகிறவர்கள் இல்லை. முன்னாள் உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் வரைக்கும் இப்போது அந்த கூற்றினை குறிப்பிடுகிறார்கள். ஏன் அவர்களின் காலத்தில் அதனை செய்யவில்லை என்று எதிர்த்தரப்பு ஒரு கேள்வியை எழுப்புகிறது. எனவே இப்படி கேள்வியும் பதிலுமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறதே தவிர காஷ்மீர் சிக்கலுக்கான அடிப்படையான தீர்வுகள் இன்னமும் வரவில்லை. இப்போது இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், நான் நேரடியாக அங்கு வருகிறேன், மக்களே நீங்கள் என்னை வந்து சந்தியுங்கள் என்று சொல்லி அந்த ட்விட்டர் என்கிற சமூக வலைத்தளத்திலே பதிவிட்டிருக்கிறார். என்ன வேடிக்கை என்றால் 40 நாட்களுக்கு மேலாக எல்லா வலைத்தளங்களும் சமூக ஊடகங்களும் அங்கே நிறுத்தப்பட்டு விட்டன. ஆகையினால் இந்த செய்தி யாரை சென்று அடையும், யார் சொல்வதன் மூலமாக இதனை கேட்டு யார் வருவார்கள் என்பது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஏதோ நாங்கள் போட்டு விட்டோம் என்பது போல எல்லா வலைத்தளங்களும் தடை செய்யப்பட்டிருக்கிற ஒரு சமூகத்தில், ஒரு தேசத்தில் இன்றைக்கு அங்கே திருமணங்கள் நடைபெறவில்லை, எந்த விதமான பொது வேலைகளும் நடைபெறவில்லை. ஏறத்தாழ ஒரு ஊரடங்கு சட்டத்தினுடைய நிலையிலே தான் நாடு இருக்கிறது. காய்கறி கடைகள் இல்லை, பசிக்கும் குழந்தைகளுக்கு பால் இல்லை.
இப்படி அந்த மாநிலமே ஏறத்தாழ நிலைகுத்தி போய் நிற்கிறது, ஏறத்தாழ 1.5 மாதங்களுக்கும் மேலாக என்பது ஒரு பெரிய வருத்தத்திற்குரிய செய்தியாக இருக்கிறது. இந்த காஷ்மீரத்திற்கான அடிப்படை அரசியல் தீர்வுகள் பற்றி சிந்திக்காமல் பெல்லட் குண்டுகளின் மூலமே அவற்றை அடக்கிவிடலாம் என்று நினைப்பது அரசினுடைய புத்திசாலித்தனத்தை காட்டவில்லை என்று சொல்ல வேண்டும். வெறும் 5% மக்கள்தான் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று அரசு தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. அது உண்மையானால் அது பெரும் எண்ணிக்கை. இந்திய விடுதலை போராட்டத்தின் போது கூட 5% மக்கள் விடுதலை போராட்டத்தில் ஈடுபடவில்லை. எனவே 5% மக்கள் போர்க்களத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஏறத்தாழ 60% மக்கள் ஆதரவாக இருக்கிறார்கள் என்றுதான் பொருள். எனவே காஷ்மீரத்தின் பிரச்சனையை வெறும் பெல்லட் குண்டுகளால் தீர்க்கக்கூடிய பிரச்சனை என்று கருதாமல் ஒரு சமூக, பொருளாதார, அரசியல் தீர்வுகளை பற்றி அரசு சிந்திக்க வேண்டிய கட்டம் இன்றைக்கு வந்திருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் நாம் பலவிதமான புதிய நோய்களுக்கு ஆளாகின்றோம். அந்த நோய்களில் இருந்து நாம் எவ்வாறு தற்காத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி இன்றைய ஆலோசனை நேரத்தில் பார்க்கலாம். நாம் விடியலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். நாம் சர்க்கரை நோயும் அதனுடைய உறுப்புகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுபவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே தான் இருக்குது. அதில் எந்தவித ஒரு குறைவும் இல்லை. சிறிய வயதிலிருந்து நடுத்தர வாலிபரிலிருந்து ஏன் குழந்தைகள் முதல் ஒரு மூத்த குடிமக்கள் வரை யாரையுமே இந்த சர்க்கரை நோய் விட்டு வைப்பதாக இல்லை. அப்போ இந்த சர்க்கரை நோயால் இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாலும் நாளுக்கு நாள் அந்த உறுப்புகளினுடைய பாதிப்பும் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. அப்போ இந்த சர்க்கரை நோய் உண்மையிலேயே நம்மளுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறதா என்பதை எப்படி நாம் அறிந்து கொள்வது என்பதை நாம் இன்றைக்கி பார்ப்போம். ஸோ நம்மளுடைய ரத்தத்தில் இருக்க சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்பதை எளிதாக பார்க்கக்கூடிய ஒரு பரிசோதனை தான் நம்ம இந்த டெஸ்ட்டுன்னு ஒன்று சர்க்கரைக்கான பரிசோதனை நம்ம பண்ணுறோம். ஸோ வெறும் வயிற்றில் ஒரு டெஸ்ட்டும் சாப்பிட்டுட்டு 2 மணி நேரம் கழிச்சும் ஒரு பரிசோதனை பண்ணுறோம். ஸோ வெறும் வயிற்றில் இருக்க சர்க்கரை வந்து 126க்குள்ளே இருக்கணும். சாப்பிட்டதுக்கப்புறம் 140 ஏன் 180 மில்லிகிராம் வரையும் இருக்கலாம். ஆனால் எங்கே ஒரு பெரிய நம்மளுக்குடைய ஒரு பெரிய சவால் என்னென்னா, இந்த சர்க்கரை பரிசோதனையே வருடத்திற்கு 2 முறை 3 முறை அந்த மாதிரி பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் ஏற்கனவே பல முறை வலியுறுத்தி சொன்ன மாதிரி இந்த சர்க்கரை நோய் பரிசோதனையை நீங்கள் எவ்வளோ ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்மளுக்கு நல்லது. இப்போ ஒரு மாணவனுக்கு எந்த அளவுக்கு நம்ம அடிக்கடி தேர்வுகள் வைக்கிறோமோ அந்தளவுக்கு அந்த மாணவனுடைய பயிற்சி திறன் அவனுக்கு அதிகமாகும். ஸோ ஞாபக சக்தி அதிகமாகும். அதனால தான் ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த மாணவனுக்கு நம்ம தேர்வுகள் வைக்கிறோம். அது மாணவர்கள் ஆரம்பித்து விளையாட்டு வீரர்கள் ஆரம்பித்து எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அது அடிக்கடி பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும் பொழுது தான் அது ஒரு முழுமையானதாக மாறுது. அதே மாதிரி தான் நம்மளுடைய சர்க்கரை நோயினுடைய பரிசோதனைகள் கூட அதுக்கு விதிவிலக்கு இல்லை. நீங்கள் மாதம் பரிசோதனை செய்யும் பொழுது ஒரு மாதம் ஏதாவது நீங்கள் டீவியேட் ஆகும்போது கூட நம்ம உடனடியாக அந்த சர்க்கரை நோயை நம்ம உடனே நம்மளுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர அது நம்மளுக்கு எளிதாகிறது. சரி, இந்த சர்க்கரை நோய் பரிசோதனையை 6 மாதத்திற்கு ஒரு முறை, 4 மாதத்திற்கு ஒரு முறை, ஏன் வருடத்திற்கு ஒரு முறை பண்ணுறவங்க எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது. இன்னொன்று பெரிய சவால் என்னென்னா, இந்த சர்க்கரை நோய் பரிசோதனையை மாதம் ஒரு முறை செய்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் இந்த பரிசோதனையை பண்ணிவிட்டு அந்த சுகர்னுடைய லெவல் 220 240 இருந்தால் கூட அதை பற்றி ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வோ இல்லை அந்த 240 உடனடியாக 140 கொண்டு வரணுங்கிற ஒரு அக்கறையோ அவ்வளவோ இல்லாததான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 240 மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் ஒரு சுகர் எடுக்கிறீங்க, 240ன்னு வருதுன்னா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அந்த சுகர்னுடைய லெவல் 240 இல்லை. ஸோ ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சுகர்னுடைய லெவல் 240 தான் இருக்குங்கிற மாதிரி அர்த்தம். அப்போ 140க்கு மேலே ஒவ்வொரு நாளும் 240னா 140க்கு மேலே ஒவ்வொரு நாளும் 100 மில்லிகிராம் சுகர் எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த 100 மில்லிகிராம் சர்க்கரையும் நம்மளுக்கு ரத்த குழாயில் சிமெண்ட் போல் படியுது. நான் அடிக்கடி என்னுடைய பேஷண்ட்டை சொல்லுவேன், ஒரு நாளைக்கு திடீர்னு நம்மளுக்கு ஒரு 100 ரூபா செலவாகுது அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஆனால் அதே 100 ரூபா டெய்லியும் ஒரு பெரிய செலவாக இருந்ததுன்னா 1 வருடம் 2 வருடத்துக்கு கணக்கு போடும்பொழுது அது ஒரு மிகப்பெரிய ஒரு செலவாக நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி தான் ஒரு நாள் 100 மில்லிகிராம் சுகர் அதிகமாக இருந்து அது ஏதோ ரத்த குழாயில் படிஞ்சால் பரவாயில்ல. ஆனால் ஒவ்வொரு மாதமும் 240 220ன்னு டெஸ்ட் எடுக்கும்போதெல்லாம் வரும்பொழுது எதை குறிக்குது? அப்போ உங்கள் சுகர் எவ்ரி டே ஒவ்வொரு நாளும்
140க்கு மேலே அதிகமாக இருக்குங்கிறது குறிக்குது. அப்போ ஒவ்வொரு நாளும் 100 மில்லிகிராம் அந்த சுகர் படியும்போது நாளடைவில் அது உங்களுடைய இரத்த குழாயில் பெரிய பாதிப்பு உண்டாக்கும். படிஞ்ச சர்க்கரையை எடுப்பதற்கு எந்தவித மருந்துகளும் இல்லை. அதை தான் நான் திருப்பி திருப்பி வலியுறுத்துகிறேன். எங்களுக்கு ஒரு லீகசி எஃபெக்ட்னு எங்கள் மருத்துவத்தில் சொல்லுவாங்க. என்ன லீகசி எஃபெக்ட்னா, சர்க்கரை நோய் கண்டுபிடிக்கப்பட்ட உடனே முதல் 5 வருடங்களுக்கு யார் அந்த சர்க்கரையினுடைய அளவை ஒவ்வொரு நாளும் 140 வைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய பிற்காலம் பார்த்தீங்கன்னா முதல் 5 வருடம் நீங்கள் நல்லா சர்க்கரையை 140 வச்சுட்டு அடுத்த ஒரு 5 வருடத்தில் ஏதாவது ஒரு குளறுபடி பண்ணால் கூட அந்த முதல் 5 வருடம் நீங்கள் சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவும். குறிப்பாக உறுப்புகள் பாதிக்கப்படாமல் உங்களை பாதுகாக்கும்னு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை நீங்கள் ரொம்ப ஒரு அன்றாட நிகழ்வில் எப்படி நீங்கள் ஒப்பிடலான்னா, நீங்கள் ஒரு அந்த 17 வயசுலேருந்து ஒரு 22 25 வயசுக்குள்ளே அந்த ஒரு 5 to 8 வருடங்கள் நீங்கள் நல்லா படிக்கும் பொழுது உங்களுடைய எதிர்காலமே உங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக அமையுது. ஏன்னா அந்த 17லேருந்து 25 வயசுக்குள்ளே படிக்கிற யார் நல்லா படிக்கிறவங்க நல்ல ஒரு பெரிய நல்ல ஒரு கோர்ஸ்லையோ இல்லை நல்ல ஒரு பெரிய ப்ரொஃபஷன்லையோ செட்டில் ஆகிறாங்க. ஆனால் இதே நீங்கள் காலம் கடந்து 35 வயசில் 40 வயசில் நீங்கள் படிக்கணும்னு முயன்றாலும் அதற்கு ஒரு பெரிய அளவில் பலன் இருக்காது. அதே மாதிரி தான் இந்த சர்க்கரை நோயை கண்டுபிடிக்கப்பட்ட அந்த முதல் 5 வருடம்ங்கிறது நான் சொல்ல வரல, எப்பயுமே நீங்கள் 140 வச்சுருக்கணும். சில பேர் என்னென்னா முதல் 5 to 7 வருடங்களில் பெரிய அளவில் கண்ட்ரோல் இல்லாமல் 300 400 வச்சுட்டு அந்த சர்க்கரை நோயினுடைய 2ஆம் பகுதி காலகட்டத்தில் 7 வருடம் தவறான முறையில் மேனேஜ் பண்ணிவிட்டு அடுத்த 7 வருடங்கள் எவ்வளோதான் கண்ட்ரோலில் இருந்தாலும் முதல்ல 7 வருடங்கள் அந்த படிஞ்ச சுகர் உங்களுக்கு மெல்ல மெல்ல அந்த உறுப்புகளை பாதிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் நான் திருப்பின்னு உங்கள்கிட்ட இன்சிஸ்ட் பண்ணுறேன், சர்க்கரை நோய் எப்போ கண்டுபிடிக்கப்படுகிறதோ அப்போ இருந்தே உங்களுடைய சுகர் 140 வைக்கணும். இப்போ மாதத்திற்கு ஒரு முறை நம்ம பண்ணுற சர்க்கரை பரிசோதனையில் வெறும் வயிற்றில் 126 சாப்பிட்டதுக்கப்புறம் 140 இருக்கணும்னு சொன்னேன். அப்போ ஒரு வேளை நம்ம டெஸ்ட் பண்ணும்போது அந்த சர்க்கரையினுடைய அளவு வெறும் வயிற்றில் 120 சாப்பிட்டதுக்கப்புறம் 160ன்னு வருது. ஸோ உண்மையிலே இந்த சர்க்கரை உண்மையிலே நல்ல முறையில் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டிருக்குன்னே சொல்லலாம். ஆனால் நம்ம மாதத்திற்கு ஒரு முறை எடுக்கும்போது என்ன ஞாபகத்தில் வச்சுக்கணுன்னா, அன்னைக்கு எடுத்த அன்று என்ன சுகர் காமிக்குதுன்னா அது அந்த கடந்த 24 மணி நேரத்தில் உள்ள சர்க்கரையினுடைய அளவை தான் குறிக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒரு 6ஆம் தேதி ஒரு சுகர் டெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த 6ஆம் தேதி உங்களுக்கு என்ன சுகர்னுடைய லெவல் ரத்தத்தில் இருக்குங்கிறது தான் காமிக்குது இல்லையா. உங்களுக்கு 1ஆம் தேதி 2ஆம் தேதி என்ன சுகர்னுடைய அளவுன்னு நம்மளுக்கு தெரியாது. போன மாதம் 15ஆம் தேதி 16ஆம் தேதி என்ன சுகர்னுடைய அளவுங்கிறது தெரியாது. அப்போ சுருக்கமாக சொல்ல போனால் மாதத்தில் ஒரு நாள் நம்ம டெஸ்ட் பண்ணுறோன்னா அன்றைய அளவு தான் அது அந்த சர்க்கரையினுடைய அளவை தான் அந்த பரிசோதனை காமிக்குது ஒழிய மீதி இருக்கிற அந்த 29 நாட்களினுடைய சர்க்கரையினுடைய அளவு என்னங்கிறது தெரியாது. அதற்காக தான் நாங்கள் இந்த HbA1c என்கின்ற பரிசோதனை நம்ம பண்ண சொல்கிறோம். இந்த HbA1cங்கிற பரிசோதனை கடந்த 3 மாதங்களில் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சர்க்கரையினுடைய அளவு என்ன என்பதை தெளிவாக குறிப்பிடுது. ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் 3 மாதத்திற்கு முன்னாடி அவருடைய சர்க்கரையினுடைய அளவு 160 இருக்குன்னு வச்சுங்க. இந்த 3 மாதமாக எந்த பரிசோதனையும் பண்ணல. ஸோ 3 மாதத்துக்கு அப்புறம் இன்றைக்கி பரிசோதனை பண்ணுறாரு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வெறும் வயிற்றில் 120 இருக்குது, சாப்பிட்டதுக்கப்புறம் 160 இருக்குது. உண்மையிலே ஒரு பாராட்டத்தக்க அளவில் அவருடைய சர்க்கரையினுடைய அளவு இருக்குது. ஆனால் இன்றைக்கி எடுத்த 160 மில்லிகிராமை அவர் வேறு மாதிரியும் கொண்டு வரலாம். ஒரு உதாரணத்துக்கு 3 மாதத்திற்கு முன்னாடி அவருடைய சர்க்கரையினுடைய அளவு நார்மலாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2.5 மாதங்களாக எந்த ஒரு சர்க்கரைக்கான எந்த ஒரு மருந்துகளையும் எடுத்துக்கொள்ளாமல் சர்க்கரைக்கான ஒரு உணவு முறையும் பின்பற்றாமல் 2.5 மாதம் ஏதோ மனம்போக்கில் இருந்துட்டு அந்த பரிசோதனைக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கூட கரெக்டாக அந்த டயட்டை மெயின்டைன் பண்ணி மருந்துகள் எடுத்துக்கொண்டு 15 நாட்களில் உங்களுடைய சர்க்கரையினுடைய அளவை நார்மலுக்கு கொண்டு வர முடியும். அப்படி நார்மலுக்கு ஒருவேளை அந்த 15 நாளில் அவர் நார்மலுக்கு கொண்டு வந்து அவருடைய சர்க்கரை பரிசோதனையை 160 கொண்டு வந்தால் அந்த 2.5 மாதங்கள் அவர் எந்த மருந்துமே எடுக்காமல் மனம் போன போக்கில் அவர் சாப்பிட்டதை எப்படி நம்ம அறிய முடியும்? அதுக்கு தான் இந்த HbA1c. ஸோ HbA1c என்னென்னா கடந்த 3 மாதமாக ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சர்க்கரையினுடைய அளவை குறிப்பிடுது. அப்போ 3 மாதம் கழித்து இன்றைக்கி எடுக்கிறேன் பரிசோதனை வெறும் வயிற்றில் 126, சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுடைய பரிசோதனையில் 160. ஆனால் இந்த 126 160 தான் கடந்த 3 மாதமும் ஒவ்வொரு நாளும் இருக்குது அப்படின்னு நம்ம உறுதிப்படுத்தணும்னா அதற்கு இந்த HbA1c பரிசோதனை பண்ணி அதில் 7% இருந்ததுன்னா நாங்கள் உறுதியாக சொல்ல முடியும் இன்றைக்கி எடுத்த உங்களுடைய சுகர் 160 மாதிரியே கடந்த 3 மாதமாக ஒவ்வொரு நாளும் 160 இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை இந்த 2.5 மாதம் நீங்கள் சரியாக
டயட்டை ஃபாலோ பண்ணாமல் மருந்து எடுக்காமல் அந்த நாட்கள்லாம் 300 350 இருந்து டெஸ்ட் பண்ணுற 15 நாட்களுக்கு முன்னாடி மட்டும் உங்களுடைய சர்க்கரையை நீங்கள் கரெக்டாக காமிச்சிங்கன்னா இந்த ஹெச்பிஎன்சி பரிசோதனையை பண்ணும் பொழுது அதில் உங்களுடைய சுகர் உங்களுடைய பரிசோதனையுடைய அளவான அந்த 7% இருக்காது, 8% 9% இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் பரிசோதனை பண்ண அன்னைக்கு தான் உங்களுடைய சுகர் நார்மலாக இருக்குது. மற்ற 3 மாதத்தில் உங்கள் சர்க்கரையில் ஏதோ ஒரு விதத்தில் குளறுபடி இருக்குது. ஒருவேளை மாத்திரை சரியாக எடுக்காமல் அதிகமாக இருக்கிறனால அந்த ஹெச்பிஎன்சி அப்படி காண்பிக்குதா, அல்லது உணவை மனம் போன போக்கில் சாப்பிட்டனால அப்படி காண்பிக்குதா என்னங்கிறது தெரியாது. அப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னா எப்படி சொல்ல முடியும்னா, பரிசோதனை செய்த அன்றும் வெறும் வயிற்றில் இருக்கிற சுகரும் சாப்பிட்டதுக்கப்புறம் நார்மலாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஹெச்பிஎன்சி 7க்குள்ளே இருக்கும் பொழுது நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.